சிவபெருமானை போற்றி. ஓம் நம சிவாய. அன்பு தெய்வங்களின் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வெத்தலை இருக்குங்க. இந்த வெத்தலையானது நாம் ஆஞ்சநேய பகவானுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா, ஆஞ்சநேய பகவானுக்கு எத்தனை வெத்தலை போடணும், இஷ்டத்துக்கு நம்ம கட்டி போட்டுடலாமா? கிடையாது இல்லையா? நம்மளுடைய கோயில் குருக்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துடலாம் வாங்க இந்த வீடியோவில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெத்தலை மாலை போடும்போது ஆஞ்சநேய பகவானுக்கு 24 இலை கட்டி போடணுமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெத்தலையானது 2 வெத்தலையும் ஒரு பாக்கும் பாருங்க, 2 வெத்தலை ஒரு பாக்கு வச்சு இவங்களை எப்பவுமே நம்ம பிரிக்கக்கூடாது. புருஷன் பொண்டாட்டின்னு தானே சொல்கிறாங்க இல்லைங்களா? கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இந்த 2 வெத்தலையானது நல்லபடியாக மடித்து அதுக்குள்ளே ஒரு பாக்கு வைத்து 2 வெத்தலை இப்படி வச்சுக்கொண்டு ஒரு வெத்தலை மடித்து பிறகு இன்னொரு வாட்டி மடித்து பிறகு இதை மடித்து தான் நாம் இப்படி மடித்து கட்டி நம்ம இந்த மாதிரி 24 கட்டி நம்ம ஆஞ்சநேய பகவானுக்கு கொண்டு போய் மாலையாக போடணும் அன்னு நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். குருக்கள்கிட்ட இருந்து இது உங்களுக்கும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா ஏதோ தானே போட்டுறக்கூடாது இல்லையா? சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இன்னும் விசேஷம். அந்த வரிசையில் நீங்கள் எப்படி வேணும் இதுவரை எப்படி வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கணும், பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அன்றவங்க 24 வெத்தலையை கட்டி மாலையாக போடுங்க. 2 வெத்தலை ஒரு பாக்கு வைக்கணுங்க, மறந்துடாதீங்க. 24 வெத்தலையை கட்டி கொண்டு போய் மாலை போட்டுட்டு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி இந்த அழகான ஆஞ்சநேய பகவானுக்கு பிடிச்ச ஸ்லோகத்தை சொல்லி மாலை போட்டுட்டு வாங்க. பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஸ்ரீராம ஜெயம். கண்டிப்பாக போடுங்க, பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. சிவபெருமானை போற்றி. பிறகு ஆஞ்சநேய பகவானுக்கு வெத்தலை மாலை என்னென்னைக்கு போடலாம்? புதன்கிழமை போடுங்க, இல்லையா சனிக்கிழமை போடுங்க, ரொம்ப விசேஷம். அப்படி இந்த 2 நாளுமே முடியலன்றவங்க ஞாயிற்றுக்கிழமையும் போடுங்க. சிவபெருமானியை போற்றி போற்றி. எல்லா நாளும் விசேஷம்தான், ஆனால் இந்த நாட்கள் இன்னும் விசேஷம். நன்றி. ஸ்ரீராம ஜெயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கோங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்களும் கூட நான் பகிர்ந்து கொண்டே இருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி நமக்கு அழகாக சொன்ன முருகர் கோயில் சுவாமிஜி அவர்களுக்கு குருக்களுக்கு கொடான கோடி நன்றி. குருவே துணை, குருவே சரணம். குரு இல்லாமல் ஏதாவது நடக்குமா? இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே இருப்போம். குருவிந்தாதான் இப்படி பண்ணணுமான்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட குருக்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? கொடான கோடி நன்றி சொல்லணும்.